ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க சட்டுப்பட்டுன்னு மூவிக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நல்ல குண்டு புஸ்னிக்கா மாதிரி ஒரு குட்டி பாப்பாவை காமிக்கிறாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இந்த பாப்பா அவளோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிறா, நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துக்கிறாங்க. எனக்கு அப்பா கிடையாது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனப்போ நான் நல்லா குண்டாக இருந்ததுனால ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாமல் பேண்ட்லேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ கூட எங்கள் அம்மா என்ன ஒன்றுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு கூட சரியாக வராது. அப்பப்போ கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கையை காலை உடைக்கிறது இல்லாமல் ஸோ ட்ரெஸ்ஸை வேற கிழிச்சிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக டைலரிங்கே வராது. ஆனால் நான் இப்படி ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு வந்ததுனால அவங்க வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி டைலரிங் வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஒழுங்காக படிக்காதனால அப்பப்போ என்னோட எக்ஸாம் வந்துட்டு மார்க் ஷீட்டை வச்சு ஸோ ஹெச்எம் கிட்டேயும் பேசுவாங்க எங்கள் அம்மா. நான் ரொம்ப மோசமாக தான் படிப்பேன், எனக்கு படிப்பும் வராது. எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு படிப்பும் ஏற மாட்டேங்குது, விளையாட்டும் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப குண்டா அசிங்கமாக வேற இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஒழுங்காக படிக்காதனால ஹெச்எம்ல போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினுடைய அம்மா இப்போதான் வாழ்க்கையில தன்னோட முறையாக தன்னோட பொண்ணை பார்த்து எப்பமா அம்மாவை பெருமைப்படுத்தி காமிப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. அம்மா கண்டிப்பாக நான் உன்னை பெருமைப்படுத்துவோமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன பண்ணுறாங்க, ஸோ எக்ஸாம் வருது. ஆனால் நம்ம ஹீரோயின் நல்லா தான் படிக்கிறாங்க, ஆனால் ஃபெயில் ஆகிடுறாங்க எப்பயும் போல். இதனால ஒரு பையனை ரெடி பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து தான் பாஸ் ஆகிட்டதாகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல ஹீரோயினுடைய அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு என் பொண்ணு பாஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அதாவது ஹீரோயினோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த அங்கிளும் இந்த ஆண்டியும் தான் ஹீரோயினுடைய அம்மா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த இடத்துல ஒரு பணக்கார ஆண்டி வராங்க. இந்த பணக்கார ஆண்டி எப்பயுமே நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் மட்டன் தட்டியே பேசுவாங்க போல இருக்கு. இப்போ கூட வந்தவங்க ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய பொண்ணு வந்துட்டு ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கா, அவள் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கா. நான் அவளுடைய மார்க் ஷீட்டை வந்துட்டு இப்போ தான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். என் பொண்ணு வந்துட்டு ஃபாரின்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆண்டி ஹீரோயின் கிட்ட இவ ரொம்ப ஓவரா சீன் போடுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்போ அவங்களும் வந்தவங்க நம்ம எல்லாம் இப்படி ஒன்றா இருக்கிறத பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் அதாவது நம்ம கிராமத்துலேயே நான் தானே ஃபஸ்ட் டைம் டிவி வாங்கினேன். அப்போ எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து டிவி பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார ஆண்டி எல்லாரையுமே பேசிகிட்டு இருக்காங்க மட்டன் தட்டி. இதில் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஹீரோயினுடைய அம்மாவும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் இதை பார்க்குறாங்க. என்னன்னா அந்த ஆண்டி ரொம்ப ரிச்சானா இருக்காங்க, பார்க்கறதுக்கு வர ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் அதே வயசில் தான் தன்னுடைய அம்மா இருக்காங்க, தான் அம்மா மட்டும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண இப்போ ஹீரோயினுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டு அந்த ஆண்டி இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாஸ் ஆயிட்டதுனால கொஞ்சம் காசு வச்சு என்வலப்ல கொடுக்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா காசெல்லாம் வேணாண்டின்னு சொல்லிட்டு அந்த என்வலப் தூக்கி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க. ஆனால் ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு இந்த பேக்ல இருந்து என்வலப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஒரிஜினலான மார்க் ஷீட்டை எடுத்துடுறாங்க. இப்போ அந்த மார்க் ஷீட் கீழே விழுந்துடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அவ்வளோதான், மறுபடியும் இப்போ கூனி குறுக்கி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா எல்லாரும் சுற்றி நின்றுட்டு உட்காந்துட்டு இருக்க. இதில் வந்துட்டு அந்த பணக்கார சீன் போடுற ஆண்டி வேற ஐயோ உன் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை பிடிச்சி அசிங்கப்படுத்த ஹீரோயினுடைய அம்மா அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்குறாங்க. அம்மா இப்படி ஒரு மக்கு பொண்ணை பெற்றுட்டதுனால நீ ரொம்ப கஷ்டப்படுறலன்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மா டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து மக்கு பொண்ணா, என் பொண்ணு ஒன்றும் மக்கு பொண்ணெல்லாம் கிடையாது, நீ வாமா போகலாம் பரவாயில்ல, நெக்ஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போவ. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நான் நல்லா படித்து கண்டிப்பாக பெரிய ஆளாக ஆவேன், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய வீடு கட்டுவேன், உன்னை மகாராணி மாதிரி பார்த்துப்பேன், அங்கே போது பாரு ஒரு காரு, அந்த மாதிரி ஒரு நல்ல காராக வாங்கி கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு கதையாக விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மா அந்த கார் நல்லா இருக்கா பாரு, நான் வளர்ந்து அதுதான் உனக்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவங்க அந்த காரை பார்க்குறாங்க பாருங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு லாரி வந்து ஸோ சைக்கிள் இடிச்சிடுது. அவ்வளோதான், இப்போ ரெண்டு பேருக்குமே செம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் ஹீரோயினுடைய அம்மா கோமாக்கு போயிட்டாங்க. தன்னால தான் தன்னுடைய அம்மா இப்படி கோமாக்கு போயிட்டாங்க. தான் இந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்ச குழந்தை சின்ன வயசுலேருந்தே அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து அவங்க அம்மா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. கடவுளே இந்த மாதிரி என்னையாவது நீ சாகடிச்சிட்டு எங்கள் அம்மா உயிரோட கொண்டு வந்துரு, எங்கள் அம்மா ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துல இருக்க கிளைமேட்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா டைம் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு கடிகாரத்தில். இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்க அவங்க அம்மாவை பெட்டில் காணோம். ஐயோ அம்மா எங்கே போயிட்டாங்க தெரியலையே, அம்மா கோமால தானே இருந்தாங்க, அம்மா எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி வந்துட்டு இருக்க. அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலை பார்க்குறாங்க. ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பழைய காலத்து டிவி ஓடிட்டு இருக்குது. அந்த டிவியில் ஏதோ ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க.
ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் அந்த டிவிக்குள்ளே போயிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் வானத்துலேருந்து பொத்துன்னு ஏதோ ஒரு பொண்ணு மேலே புதுக்குடின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டாங்க. இப்போ உடனே அங்கேருந்து ஒரு 2 பசங்க ஐயோ நம்ம மீனா மேலே ஏதோ ஒரு குண்டு பொண்ணு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் விழுந்த பொண்ணு பேர் மீனா போல இருக்கு. மீனாவை தூக்கிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மீனாவை தூக்கிட்டு போவேன். அப்போ ஒரு ஆள் மட்டும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணுமே பாவம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் பில்லு நிறைய ஆயிடுச்சு போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து எம்மா எந்திரிமா யாருமா நீ உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுப்பி எழுப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்பதான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா இவர் என்ன பண்றாரு, இங்க பாருமா உனக்கு இந்த டெஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த டெஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான காசையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. மொத்தமா சேர்த்து 2 ரூபாய் ஆகுது, காசை கொடுமான்னு சொல்ல. என்ன 2 ரூபாவா, என்ன சொல்றீங்க நீங்க, அதை நான் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ற காசை விட கம்மியாச்சேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆளை பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் விட்டு இந்த ஆள் வேற யாரும் கிடையாது. ஹீரோயின் ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணப்ப ஹீரோயினுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அங்கே ஒரு தாத்தா தான் இவர். ஐயோ அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள இப்போ நம்ம ஹீரோயின் அங்கிளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணாங்க, கேலண்டரை பார்க்க 1981 வருஷம், என்னது 2005 நம்ம 1981 கொண்டிருக்கோமா, என்னடா இது போங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது, பொண்ணு நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்க மேலே விழுந்தாங்க இல்லையா மீனான்னு சொல்லிட்டு, அவங்க தான் இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அம்மா. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஹீரோயின் கதறி எழுதுனால கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஹீரோயினை டைம் டிராவல் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க உடனே பக்கத்தில் இருந்த அங்கிள் ஏம்மா அம்மாவா அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்ணாங்க, ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ என்ன என்னுடைய தூரத்து கசின் சிஸ்டரான்னு கேட்க ஹீரோயினும் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஹீரோயின் அவங்க அம்மா கூட இருக்கணுன்றதுக்காக ஆமாம் நான் அவங்களுடைய தூரத்து கசின் சிஸ்டர் உங்களை பார்க்க தான் வந்தேன், நான் தெரியாதனமா அவங்க மேலே விழுந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சாரி சொல்ல. இப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு ஆன்ட்டி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பார்ட்டியில், அதாவது நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்ல. உடனே நான் நல்லா தான் இருக்கேன், இவ தான் என்னுடைய கசின் சிஸ்டர், நான் இவளை கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியே வராங்க. வந்தால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துலேயே வந்துட்டு ஒரே ஒரு கடை தான் இருக்குது, எலக்ட்ரானிக் கடை. இன்னைக்கு அந்த கடையில் வந்துட்டு டிவி லான்ச் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ தன்னோட கிராமத்தில் தான் ஃபர்ஸ்ட் டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா எப்படியோ டோக்கன்லாம் பிடிச்சிட்டு வந்தா அங்கே அந்த திமிர் பிடிச்ச ஆண்டியும் இருக்காங்க, அதான் அந்த பணக்கார ஆண்டி. அந்த பணக்கார ஆண்டியும் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் ஒரே லைன்ல தான் நிற்கிறாங்க. ஆனால் இந்த பணக்கார ஆண்டி நம்ம கிராமத்திலே நான் தான் ஃபர்ஸ்ட் டிவி வாங்க போறேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுக்கிட்டே ஹீரோயினுடைய அம்மா கிட்ட வந்து பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. ஏமா லைன்ல போய் நில்லுன்னு சொன்னாலும் அந்த பணக்கார ஆண்டி கேட்குற மாதிரி இல்லை இது என்னோட பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா முன்னாடி போய் நிற்க ஹீரோயினுடைய அம்மா இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்ல. 2 பேருக்குமே செம சண்டையாயிடுது, குடுமிப்புடி சண்டையே போயிட்டு இருக்குது. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக இன்னும் ஒரே ஒரு டிவி தான் பேலன்ஸ் இருக்கு. கடைக்காரங்க என்ன சொல்றாங்க, ஒரு டிவி தான் பேலன்ஸ் இருக்கு, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அந்த பணக்கார ஆண்டியும் இல்லை எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் இது பின்னாடி இருந்து கவனிச்சவங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பணக்கார ஆண்டி அந்த பார்ட்டியில் சீன் போட்டாங்க இல்லையா, அவங்க கிராமத்திலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் டிவி வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்துட்டு உடைக்கணும், தன்னோட அம்மாவுக்கு தான் அந்த டிவி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு இந்த மாதிரி எனக்கு அந்த டிவி கொடுங்கன்னு சொல்ல. ஷாப் கீப்பர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு கண்ணு தெரியாதுல்லம்மா, நீ டிவி வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவேன், இந்த எஃப்எம் வேணா வச்சுக்கோ, ரேடியோ வச்சுக்கோ, இதுல இருந்து நீ வந்துட்டு கேட்கலாம்ல, எஃப்எம் ரேடியோ கேட்கலாம்லன்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு எஃப்எம் ரேடியோலாம் வேணாம், ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி காது கேட்காது, இப்போ நான் இந்த எஃப்எம் ரேடியோ வாங்கிட்டு போனால் அவன் வந்துட்டு காது கேட்காது இல்லையா, நான் டிவி வாங்கிட்டு போனால் அவன் அட்லீஸ்ட் டிவி பாப்பா, நான் அட்லீஸ்ட் வந்துட்டு கேட்கவாவது செய்வலன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆமாம் பாவம் இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, இவங்க தம்பிக்கு வந்துட்டு காது கேட்காது அப்படின்னா நம்மளை விட எல்லாருக்குமே வந்துட்டு தேவையை விட இந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு அதிக தேவை இருக்குது, டிவி தேவை, அதனால் நீங்கள் 2 பேருமே நகருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஷாப் கீப்பரும் சரி, ஸோ அங்கே இருக்கிற மக்கள்களும் சரி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண. ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு அந்த டிவி வாங்கி கொடுத்ததுல ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கே வந்துட்டு அந்த டிவியை கொடுத்துட்றாங்க. எப்படி என்னோட நடிப்புன்னு சொல்ல, சூப்பராக நடிச்சப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே இன்னைக்கு நைட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஐடியாவை சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் ஓகேன்றாங்க. இப்போ அந்த வழியாக போனால் அந்த பணக்கார ஆண்டி இதை பார்த்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அட பாவமேச்ச இந்த மாதிரி
நடித்து என்னை ஏமாற்றி டிவி நீங்களே வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு போவேன். இப்போ நைட்டு என்ன ஆகுதுன்னா டிவியை வச்சு ஸோ அங்கே இருக்கிற வந்துட்டு அந்த தெரு மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு டிவி பார்க்குறாங்க. அந்த கிராமத்துக்கே வந்து ஃபஸ்ட்டு டிவின்றதுனால எல்லாரும் டிவியை வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாருக்கிட்டையுமே இங்கே பாருங்கள் டிவி வாங்கினது ஃபஸ்ட்டு இவங்க தான், உங்களுடைய சந்ததிகள் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி டிவி வாங்கினவங்க இவங்க தான், இவங்களோட பேர் தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை கையை காமிச்சு கிராமத்து மக்கள்கிட்ட பேசிட்டு டிவியை ஆன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த பணக்கார ஆண்டிக்கு சமட்டு கோவமாக வருது. இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டிவி வாங்கலான்னு பார்த்தா இவன் முதல்ல டிவி வாங்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஹீரோயினோட அம்மா கிட்ட போயிட்டு என்னை ஏமாற்றி எப்படியோ டிவி வாங்கிட்டீங்க, ஆனால் வந்துட்டு இப்போ நடக்க போகிற வாலிபால் டோர்னமெண்ட்டில் எங்கே என்னை ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சவால் விட, ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அம்மா இங்கே பாரு நீயும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், நீ வந்துட்டு அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சுக்கோ, நான் ஏன் வரணும்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் இதை கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்ல, அது ஒரு வாலிபால் டோர்னமெண்ட்டுன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அந்த பார்ட்டியில் ஹீரோயினுடைய அம்மா ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இவ பிறந்ததுலேருந்தே பணக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு மட்டும் உங்கள் அம்மா வாலிபால் விளையாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் இப்போ அந்த பணக்கார ரூபத்தில் இருந்திருப்பாங்க தெரியுமா, அவளுக்கு தான் அந்த லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு விஷயம் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அந்த வாலிபால் டோர்னமெண்ட்டில் ஹீரோயின் அவங்க அம்மாவை எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஜெயிக்க வைக்கணும். ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவை பணக்காரியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஹீரோயின் போய்ட்டு அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வாலிபால் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வாலிபால் விளையாடணும்னா நிறைய பேர் தேவைப்படுறாங்கம்மான்னு சொல்ல ஹீரோயின் கிராமத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கேட்குறாங்க வந்து எங்கள் வாலிபால் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் ஓகேன்றாங்க, சில பேர் வந்துட்டு நோன்னு சொல்லிடுறாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் பேரை வாலிபால் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக சில பேர் கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஹீரோயின் எப்படியோ ஒரு டீமை உருவாக்கிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடம் தேவை இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திலே ஒரு இடத்துல எல்லாரும் நைட்டும் பகலுமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஒரு டீமும் அந்த பணக்கார ஆண்டி ஒரு டீம்னு சொல்லிட்டு சூப்பராக ரெட் டீம் ப்ளூ டீம்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுங்க வந்துட்டு உருவாயிடுது. இப்போ வாலிபால் டோர்னமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆக்சுவலி இந்த வாலிபால் டோர்னமெண்ட்டை நடத்துறது யாருன்னா அந்த கிராமத்திலே ஒரே ஒரு பெரிய கம்பெனி தான் இருக்கும். அந்த கம்பெனியோட சிஇஓ தான் நடத்துகிறாங்க. இந்த கம்பெனியோடைய சிஇஓக்கு வாலிபால்னால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. வாலிபால் யார் நல்லா விளையாடி வந்துட்டு இந்த மாதிரி பரிசு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னோட பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் போல இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பழைய ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னா இப்போ அந்த வாலிபாலில் ஜெயிச்சு தான் அந்த பணக்கார ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஇஓடைய பையனை கல்யாணம் பண்ணி பணக்காரங்களாயிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலிபால் டோர்னமெண்ட்டில் ஹீரோயின் அவங்க அம்மா விளையாட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலிபால் பார்த்துட்டு இருக்க அந்த சிஇஓ அம்மா யார் அந்த பொண்ணு சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்களே, இவங்க மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ பக்கத்தில் இருக்க மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு ஓ இப்படிதான் அந்த பணக்கார ஆண்டி பணக்காரங்களாங்களா, எப்படியாவது அம்மாவை ஜெயிக்க வச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ சேர் பண்ணி கேம் விளையாடுறாங்க. ஆனா வந்துட்டு அந்த டீம் தோத்து போயிடுது. ஹீரோயின் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஹீரோயினுடைய அம்மா இங்க பாரு இதுக்கெல்லாம் வெக்ஸ் ஆனா எப்படி, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வாலிபால் விளையாடி இருக்கோம், இதுவே ரொம்ப எங்களுக்கு ஹாப்பி தான், விடுப்பா அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இல்லவே இல்லை, அந்த கம்பெனியோட சிஇஓ பையனை எப்படியாவது நம்ம அம்மா கூட டேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய சிஇஓ பையனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி கம்பெனி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்ல. இப்போ அந்த கம்பெனியோடைய சிஇஓ பையனையும் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவையும் ஒன்றா பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் முடிவே பண்ணிடுறாங்க. எப்படியாவது வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையுமே டேட் பண்ண வச்சு கல்யாணம் பண்ண வச்சிடணும், அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் பிறந்ததுலேருந்தே பாவம் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஹீரோயின் அதாவது ஹீரோயினுடைய அம்மா அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணால் தானே ஹீரோயின் பிறப்பாங்க. ஆனால் இப்படி வந்துட்டு லைஃபையே சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் பிறக்க மாட்டாங்க இல்லையா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ நம்ம பிறக்கலனாலும் பரவாயில்ல, அம்மா வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், அம்மா பணக்காரங்களாக இருக்கணும், அதுவே போதும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட வாழ்ந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பிறக்கலனாலும் பரவாயில்ல, அம்மா ஹாப்பியாக இருக்கணும், அம்மா ஒரு நல்ல லைஃப்பை வாழணும், அம்மா எப்பயுமே நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது, அம்மா நல்ல பணக்காரையும் ஆகிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் இப்போ அந்த கம்பெனியோடைய சிஇஓ பையனை மடக்கிறதுனா சும்மாவா, ஸோ எப்படியாவது தன்னோட அம்மாவை அழகுபடுத்தி பார்த்தணும்னு சொல்லிட்டு ஸோ தன்னோட அம்மாவை என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அழகாக இருக்கணுன்றதுக்காக பியூட்டி பார்லருக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபேஷியல்லாம் பண்ணி விட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு ஷூ சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் வந்துட்டு 2 மூவி டிக்கெட் எடுத்துட்டு நம்ம மூவி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க.
திடீர்னு நம்ம ஹீரோயின் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஐயோ எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு நான் போகணும் எங்கள் அம்மா என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் சொல்ல பின்னாடி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட சிஇஓ பையன் இருக்கான். ஆக்சுவலி இவனுமே வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு தான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வர வச்சுருப்பாங்க. இப்போ தன்னோட டிக்கெட்டை அந்த சிஇஓ பையன்கிட்ட கொடுத்து நீங்கள் போயிட்டு எங்கள் அக்கா கூட டிவி பாருங்கள், அதாவது சாரி மூவி பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயினுடைய கெட்ட நேரம் என்னென்னா அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு இருக்காது போல இருக்குது. 1 ஒரு இடத்துல இருந்தால் 2 ஒரு இடத்துல இருக்கும், 3 ஒரு இடத்துல இருக்கும் போல இருக்குது. இதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட சிஇஓ வேற ஒரு இடத்துல உட்கார வேண்டியதாகிடுது, நம்ம ஹீரோயினுடைய அம்மா வேற ஒரு இடத்துல உட்கார வேண்டியதாகிடுது. இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அங்கே படத்தை வந்துட்டு முடிச்சு வர தன்னோட அம்மாவையும் ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஇஓவையும் நின்று பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவளோட நின்று வெயிட் பண்ணால் ஹீரோயினுடைய அம்மா மட்டும் வராங்க. இன்னும் படம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க ஹீரோயினோட அம்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தன்னோட அம்மா கிட்ட எதுவும் கேட்க முடியாது இல்லையா, அதனால அந்த சிஇஓ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அந்த சிஇஓடைய பையன் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு மூலையில் இருந்தாங்க, நான் ஒரு மூலையில் இருந்தேன், அதான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சிஇஓடைய பையனுக்குமே நம்ம ஹீரோயினோட அம்மாவை கொஞ்சம் பிடிச்சிருக்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயினுடைய பிளான்ல இவருமே வந்துட்டு சேர்த்தி ஆயிட்டாரு. அடுத்தது நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் ஒரு பிளான் போடுறாங்க, அதாவது போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிஇஓ பையனையும் கூட்டிகிட்டு போவேன். அந்த பிளானும் ஃபாப் ஆகிடுது. ஏன்னா இன்னொரு ஒரு போட்டு வந்து ஸோ ஹீரோயினுடைய அம்மா போட்டை இடிச்சிடுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளானும் வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுது. ஏன்னா வந்துட்டு போட்டிங் கூட்டு போயிட்டு ஏதாவது வந்துட்டு பேசி மயக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பிளானுமே ஃப்ளாப் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு அவங்க கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று நடக்குது. அந்த காம்படிஷனில் எப்படியாவது தன்னோட அம்மாவை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த கம்பெனியோட சிஇஓ மனசுலையாவது வந்துட்டு இடம் பிடிச்சிட்டா தன்னோட பையனுக்கு தன்னோட அம்மாவை கட்டி வச்சுடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ண. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அம்மா எந்த ஒரு இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. இப்போ ஹீரோயின் தான் ஏதோ ஒரு காமெடி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஹீரோயின் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் காமெடி பண்ண தூரத்தில் அவங்க அம்மா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சிரிக்கிறாங்களேன்றதுக்காக அவங்க காமெடி ஷோ பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்காக. இதை பார்த்து தூரத்துலேருந்து ஹீரோயினுடைய அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அன்றைக்கி நைட்டே நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரொம்ப சிரிச்சு நீ இந்த காமெடி சொன்னல இது சூப்பராக இருந்தது, இந்த காமெடி சொன்னல இது சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அம்மாவை இந்த மாதிரி ஒரு சிரிப்பு முகத்தோடையே வந்துட்டு இத்தனை நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ தன்னுடைய அம்மா சிரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஃபஸ்ட் டைமாக வந்தாங்க இல்லையா, அப்போ வந்து அதாவது அந்த வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி அப்போ அவங்களுடைய பேண்ட்டு கிழிஞ்சிருக்கும். இந்த பேண்ட்டை நம்ம ஹீரோயினுடைய அம்மா உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு போல இருக்குது, சரி நான் தச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா தச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயினுமே இதை பார்த்துட்டு ஹாப்பியாக வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கசன் சிஸ்டர் மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுடைய தலையில் குண்டவாரி தூக்கி போடுற மாதிரி ஹீரோயின் கிட்டே எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா, இந்த மாதிரி நான் ஒருத்தவரை லவ் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு நானும் அவருமே வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் 2 பேத்துக்குமே சரியான சேலரி இல்லாததுனால 2 பேருமே இதை பெருசாக வெளியே காமிச்சிக்கவே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த கல்யாணத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்கு மாதிரி ஒரு பொண்ணு தான் பிறப்பா, வேணாம் நீங்கள் இந்த கல்யாணத்தை வந்துட்டு ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கிழிக்க பார்க்க என்ன பண்ணிட்டு இருக்க, மக்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்தாலும் ஆனால் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என்ன மாதிரி குண்டா அசிங்கமாக உங்களுக்கு எந்த ஒரு வியூஸுமே இருக்காது அவளால் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோயினுடைய அம்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு நீ ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நவுறு அங்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ அம்மா ஆல்ரெடி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, இப்போ எப்படி நம்ம அந்த சிஇஓடைய பையனுக்கு நம்ம அம்மாவை செட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஹீரோயினுடைய அம்மா வெளியே போனாங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினுடைய அப்பாவும் வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிட்டதுனால இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் விதி என்ன நடந்துச்சோ அதுதானே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உட்காந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே அப்பா பாசம் இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. இப்போ அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கண் கலங்கி போயிடுது. ஸோ இப்போ வந்துட்டு தன்னோட அக்காவை நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அப்பா கிட்டையும் பேசிட்டு இது இப்போ வராங்க பாருங்க. அப்போ வந்துட்டு 2 பேரும் ஹீரோயினுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு தர என்னது இது உன் பேண்ட்டு கிழிஞ்சிருந்தது போல இருக்கு, யாரோ எம்ப்ராய்டரிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குன்னு சொல்ல அதுவா என்னுடைய அக்கா தான் எம்ப்ராய்டரிங் பண்ணா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ள எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மாவை நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், எங்கள் அம்மா வந்துட்டு சிரிக்க வைக்கணுன்றதுக்காக எனக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடவே வராது, ஆனாலும் நான் ஓடி ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காக கீழெல்லாம் விழுந்து வாரி எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு என் ட்ரெஸ்ஸை
தைக்கணுன்றதுக்காகவே எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டாங்க. ஸோ நான் பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் அம்மா வந்துட்டு எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. திடீர்னு இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நினைப்பு வருது. அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி தானே வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயினுடைய அம்மா தானே ஹீரோயினுடைய பேண்ட்டுக்கு எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே குடுகுடுன்னு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க தெரியுமா. அதாவது ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய இந்த கோமா ஸ்டேஜுக்கு நான் தானே காரணம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தூங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு தன்னோட பொண்ணை டச் பண்ணலான்னு நினைக்கிறப்ப அவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன ஆத்மா அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் நடந்திருக்கும். அந்த ஆத்மா டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. அதாவது நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு அம்மாவுடைய ஆத்மா டைம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா இந்த மாதிரி அவங்க இளமையாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கக்குள்ள வானத்துலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்புறப்ப அப்போதான் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தேடிக்கிட்டே வந்துட்டு அந்த டிவியை பார்த்துருப்பாங்க. அந்த டிவி மூலமா டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருப்பாங்க. ஐயோ தன்னோட பொண்ணு கீழே விழ வராளேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா பிடிக்க போக அப்போதான் நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா மேலே விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு இருக்கா டிவி வாங்கி கொடுத்துட்டு ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இவங்களுடைய பேரை நீங்கள் சந்ததி ஃபுல்லாக சொல்லணும், கிராமத்துல இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிவி வாங்கினாங்கன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் ரசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவை வந்துட்டு எப்படியாவது அந்த சிஓ பையன் கூட கனெக்ட் பண்ணி விடுறதுக்காக ஹீரோயின் பண்ண எல்லா குடும்பத்தனத்தையுமே ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஹீரோயின் அந்த காமெடி ஷோ பண்ணப்ப தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஹீரோயினுடைய அம்மா. ஆனால் அவங்க அழுதுகிட்டே தன்னோட பொண்ணு தன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா கூட எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. தான் என்ன தான் குண்டா அசிங்கமாக இருந்தாலும் ஒரு நாளும் தன்னோட பொண்ணு இப்படி இருக்காளேன்னு ஃபீல் பண்ணது கிடையாது. ஒரு நாளும் தன்னோட பொண்ணு படிக்கலையேன்னு ஃபீல் பண்ணது கிடையாது. தனக்கு கிடைச்ச தன்னுடைய பொண்ணு பொக்கிஷன்ற மாதிரி தான் ஹீரோயினுடைய அம்மா யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் கூட இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ரூமுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா நீயும் என் கூட சேர்ந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய மடியில் போய் படுக்க, அம்மா டைம் ட்ராவல் பண்ணி வரலாமா, அம்மாவுடைய ஆத்மா தாம்மா டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்டே இந்த உண்மையை சொல்ல அப்படியே கட் பண்ணால் இப்போ வந்துட்டு ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அதாவது 2005 இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அம்மா இறந்துட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்காவது மேல் படிப்பு படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காருமே வாங்கிட்டாங்க. பக்கத்தில் ஹீரோயினுடைய அம்மாவும் இருக்காங்க. ஆனால் அது நம்ம ஹீரோயினுடைய இமேஜினேஷன். ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தாலும் தன்னோட இமேஜினேஷனில் தன்னுடைய அம்மாவை வச்சு அம்மா கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நிறைவேற்றுற மாதிரி காமிச்சு இந்த மூவியை முடிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் கடைசி இருக்கு இந்த மூவியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ராமாவில் பார்க்கலாம். டாடா பை, see you.